அனைவருக்கும் வணக்கம். கடவுள் பக்தி நிறைஞ்சவங்க இந்த மீனராசிக்காரங்க. கடும் சொல்லால் உங்களை யாராவது காயப்படுத்தினா கூட அவங்கள அரவணைக்கக்கூடியவங்க நீங்கள் எல்லா நலமும் வளமும் பெற்று நல்ல ஏற்றங்களையும் மாற்றங்களையும் பெற்று சிறப்பாக வாழணும்னு சொல்லி தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். மேலும் ஜோதிட ரீதியாக இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குன்னு சொல்லியும் நினச்சதெல்லாம் நிறைவேறுமா, அதிர்ஷ்டமாக இருக்குமா, வியாபாரம் தொழில் ரீதியாக எப்படி அமைஞ்சிருக்கு, குடும்பம் குழந்தைகளுக்கு மாணவர்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குன்னு சொல்லி இந்த வீடியோவில் விரிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுசாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீன ராசிக்காரர்கள் பல காரணங்களால் மிக சிறப்பானவங்க. ராசிநாதன் குருங்கிறதால கருணையும் இரக்கமும் கற்பிக்கும் குணமும் எப்போவுமே பாலில் ஒளிஞ்சிருக்கும் நெய் மாதிரி மனசுக்குள்ளே இவங்களுக்கு உட்காந்துருக்கும். இந்த வருஷம் 7.5 சனிங்கிறதாலும் ராசியின் மீது சனி பகவான் நாற்காலி போட்டு அமர்ந்திருக்கிறதாலும் முயற்சிகளை அதிகப்படுத்துறதோட தடை தாமதங்களை எதிர்பார்த்து தயார் நிலையில் இருங்க. வெற்றி பெறுவது உறுதி. பூர்வீக சொத்துல இருந்து வந்த வெள்ளங்கம் தடைகள்லாம் நீங்குங்க. அதாவது அப்பா அல்லது தாத்தா வழியில் உள்ள வீடு நிலம் ஆகியவை பற்றி கோர்ட்டு கேஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது நல்லபடியாக முடியும். சுருக்கமாக சொன்னால் உங்களுக்கு உரிய பங்கு தொகை வந்து உங்களையே சேரும். பூர்வீக சொத்து பற்றி மட்டுமில்லை, பொதுவாகவே வேறு விஷயங்களிலோ பிஸ்னஸ் பற்றியோ கோர்ட்டு கேஸ் சம்மந்தமான இழுபறியெல்லாம் நீங்கி நல்ல முடிவுகள்லாம் ஏற்படும். இந்த வருஷம் நீங்கள் பல காலம் விரும்பி காத்திருந்தபடியே 4 சக்கர வாகனமோ அல்லது 2 சக்கர வாகனமோ வாங்கும் யோகம் உங்களுக்கு உண்டாகியிருக்கு. பெண்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. பிடிவாதத்தை கொஞ்சம் குறைச்சி கொள்ளலாம். குறிப்பாக கணவன் மனைவிக்குள்ளே சண்டை சச்சரவு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. ஒரே தட்டில் இருந்து எடுத்து சாப்பிடும் அளவு நெருங்கிய நண்பர்களாக இருந்தாலும் கூட பண விஷயத்தில் கராராக இருக்கிறது ரொம்ப அவசியம். அதை நல்லா நினைவில் வச்சுக்கோங்க. 7.5 சனிங்கிறதால உங்கள் ராசியின் மீது சனி இருப்பதாலும், அதாவது இதை ஜென்ம சனின்னு சொல்லுவோம், எதை எடுத்தாலுமே அதில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படுறத தவிர்க்க முடியாது. யாரையாவது பார்க்க கிளம்பும்போது வீட்டிலேருந்து கிளம்புவதற்கே நாளி ஆகலாம், அல்லது வாகனம் தாமதமாகலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் சந்திக்க வேண்டிய நபருக்கு திடீர்னு வேறு இடத்துக்கு போக வேண்டிய இருந்த நிகழ்ச்சியே கேன்சல் ஆகும். எதிர்பாராத அனைத்து வகை தாமதங்களும் எதிர்பாருங்க. பத்திரங்கள் பத்திரமா உள்ளதான்னு பார்த்துக்கோங்க. என்னதான் 7.5 சனி இருந்தாலும் நீங்கள் 30 வயதை தாண்டியவங்கன்னு இருந்தால் 7.5 சனியின் 2வது சுழற்சியில் சனி வரும் காலமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் எதிர்பாராத தனலாபம், தொழில் வளர்ச்சி, வீடு வாகன யோகம் போன்ற பொங்கும் நல்ல பலன்கள்லாம் தரும். அதனால் நிறைய உழைப்பீங்க. உழைப்புக்கேற்ற நல்ல பலனை பெறுவீங்க. இரும்பு, எண்ணெய் மற்றும் வாகனம் சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கு வருஷத்தோட ஆரம்பத்தில் சிரமங்களும் செலவுகளும் இருந்தாலும் கூட போக போக எல்லாமே சரியாயிடும். நிறைய புண்ணிய செயல்கள்லாம் செய்வீங்க. பல கோயில்களுக்கு போயிட்டு வருவீங்க. பிரார்த்தனைகளை முனைப்போடு நிறைவேற்றுவீங்க. குறிப்பாக குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரதும் உங்கள் மதம் சார்ந்த வழிபாட்டு தலங்களுக்கு செல்வதற்கும் தடைகள்லாம் ஏற்பட்டிருந்த நிலை மாறி நல்லபடியாக போயிட்டு வென்று வருவீங்க. உங்கள் வீட்டில் குடும்பத்தில் யாருக்காவது குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா வீட்டில் இந்த வருஷமே மழலை சத்தம் கேட்குங்கிறது உறுதியாக நம்பலாம். நீங்கள் கலைத்துறையில் உள்ளவரா இல்லை பல வகைகளில் நல்ல வசதி வாய்ப்புகள்லாம் உங்களை தேடி வரும். ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாகும். எழுத்தாளர்களுக்கும் பிரசுரம் செய்கிறவங்களுக்கும் நல்ல காலம் பிறக்கும். பிரபலமான பெரிய மனிதர்கள் அல்லது உயர் பதவியில் இருக்கிறவங்களோட நட்பு மட்டும் இல்லாமல் அவங்க மூலமாக உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். பல வகைகளில் நல்ல வசதி வாய்ப்புகள்லாம் தேடி வரும். ஆனால் ஒன்று நிச்சயங்க, அப்படி தேடி வர வாய்ப்பை நல்ல முறையில் நீங்கள் உபயோகிச்சுக்கிறது நல்லது. அதை உபயோகிச்சுக்கிறதோ அலட்சியப்படுத்துகிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. மாணவர்கள் மேற்படிப்புக்காக கடல் கடந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது உங்களோட கனவு மட்டும் இல்லாமல் உங்கள் பெற்றோரின் கனவாக கூட இருக்கும். பெண்கள் அக்கம் பக்கத்தினர் மற்றும் தொழிலாளிகளிடம் அளவோட பழகிறது நல்லதுமா. விலை உயர்ந்த பொருட்கள்லாம் இரவு வாங்குறதோட கொடுக்கறதும் கூடவே கூடாது. தடைப்பட்டு வந்த சுப நிகழ்ச்சிகள் மீண்டும் தொடங்கும். சந்தோஷம் நீரூற்று மாதிரி பொங்க போகுது. வீடு அல்லது பிஸ்னஸ் செய்ய முன்பணம் போடுவீங்க. ஒருவேளை அது பார்ட்னர்ஷிப் சார்ந்த வியாபாரம்னா உங்கள் இருவரோட ஜாதகங்களையும் நல்ல ஜோதிடம் பார்த்து ஆலோசனை பெற்ற பிறகு தான் அதில் நீங்கள் இறங்கணும். அதை நினைவில் வச்சுக்கோங்க. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. இதை பல ராசி பலன்களில் படிச்சிருப்பீங்க. அதனால் அலட்சியமாக நினைக்காதீங்க. நெருங்கிய நட்பு வந்து கொஞ்சும் போது உங்களை மறந்து யாம் இருக்க பயமேன் அஞ்சேல்னு சொல்லி கையெழுத்து போட்டுருவீங்க. அதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜாக்கிரதையாக கவனமாக இருங்க. மொத்தத்தில் விழிப்புணர்வோடு இருந்தால் நிச்சயமாக
வென்று நிமிர்ந்து நிற்பீங்க. மேலும் வருஷம் முழுவதும் ராசியில் சனி பகவான் ஜென்ம சனியான பலன் வழங்க போகிறாரு. வருஷ துவக்கத்தில் கேந்திரத்தில் நிற்கும் ராசி அதிபதி குரு பகவான் 2/6/2026 பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு போகிறாரு. வருட ஆரம்பத்தில் ராகு பகவான் 12ஆம் இடமான அயனசயன விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பார். கேது பகவான் 6ஆம் இடமான ருணரோக சத்ருஸ்தானத்தில் சஞ்சரிப்பார். 5/12/2026 முதல் ராகு பகவான் லாபஸ்தானத்துக்கு போகிறாரு. கேது பகவான் பூர்வ புண்ணியஸ்தானம் போகிறாரு. தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு அதிகரிக்கும். உங்களை சாதாரணமாக நினச்சவங்க கூட உங்களோட திறமையை உணர்வாங்க. வாழ்க்கையை நகர்த்துறதுல இருந்த சிரமங்கள்லாம் சீராகும். நிம்மதியாக இருப்பீங்க. உயர் குலத்தவராலும் உறவினர்களாலும் பெரிய உதவிகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். மதப்பற்று உங்களுக்கு மிகுதியாக இருக்கும். குழந்தைகளின் நலனில் ஆர்வம் உருவாகும். நல்ல துணிச்சலும் குரு பக்தியும் உங்களுக்கு ஏற்படும். பிள்ளைகளுக்கு திருமணம் நடத்துவீங்க. பேரன் பேத்தி, கொள்ளு பேரன் பேத்தி என பாக்கியம் தொடர்பான அனைத்து பலன்களும் உங்களுக்கு நடக்கும். பிள்ளைகளோட கல்வி ஆர்வம், முன்னேற்றம், மன நிம்மதி உங்களுக்கு தரும். உடன் பிறந்தவர்களிடம் நிலவி வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் மறையும். சிலர் வெளியூர் வெளிநாட்டில் செட்டில் ஆகலாம். புனித யாத்திரைகள்லாம் போவீங்க. முன்னோர்களின் நல்லாசிகள் உங்களை வழிநடத்தும். ஒரு சிலருக்கு தந்தையோட பதவியை ஏற்று செயல்பட வேண்டிய கட்டாயம் ஏற்படும். உங்களோட குலம் தொடர்பான கோவில் பூஜைகள், திருவிழாக்கள், குடும்ப சுப நிகழ்வுகளில் முதல் மரியாதையும் அங்கீகாரமும் உங்களுக்கு கிடைக்கும். பலருக்கும் புது மொழி கற்றுக்கிறதுல ஆர்வம் அதிகரிக்கும். ஒரு சில காரியங்கள்லாம் ஆரம்பத்தில் தடைபட்டாலும் முடிவில் நல்ல விதமாக உங்களுக்கு சாதகமாக முடியும். மருமகனால் ஏற்பட்ட சங்கடங்கள்லாம் அகலும். வம்பு வழக்குகள்லாம் சாதகமாகும். கௌரவ பதவிகள், குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கும். பிறரோட பொறாம குணத்தால் கண் திருஷ்டி உங்களுக்கு உருவாகும். தாய்மாமன் மூலமாக அனுகூலம் கிடைக்கும். வீடு மனை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்து வந்த சுணக்க நிலை மாறும். அரசு வகை ஆதாயம் நிச்சயமாக உங்களுக்கு உண்டாகும். வியாபாரத்தில் நிலவிய மந்த நிலை நீங்கி நல்ல முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். தொழிலில் லாபம் அதிகரிக்கும். ஜென்ம சனியால் மெமோ வாங்கி வேலைக்கு செல்லலாம் இருந்தவங்களுக்கு வேலையில் சேர உத்தரவு வந்துடும். வேலையில் சிரமம் இருந்தவங்களுக்கு சுயஜாதக பரிசீலனைக்கு பிறகு வேலை மாற்றம் செய்கிறது நல்லது. வெளிநாட்டு வேலைக்கு போகிறவங்களுக்கு கவனத்தோடு இருக்கணும். காது மூக்கு தொடர்பான நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு அறுவை சிகிச்சையில் தீர்வு கிடைக்கும். தொழிலில் போட்டிகள் இருந்தாலும் சமாளித்து வெற்றி காண போகிறீங்க. ஏற்றுமதி இறக்குமதி தொழிலெலாம் லாபகரமாக இருக்க போகுது. மாணவர்கள் உயர்கல்விக்காக வெளிநாடு போவாங்க. பழைய பாக்கிகளை வசூல் செய்கிறதுல மும்மரமாக நீங்கள் ஈடுபடுவீங்க. எதிரிகளோட கை தாழ்ந்து உங்களோட கை ஓங்கும். வீடு கட்டும் பணிகள்லாம் நிறைவடையும். எந்த ஒரு செயலையும் இடம் பொருள் ஏவல் பார்த்து நடத்தணும். யாரையும் பகைச்சிக்க கூடாது. காலத்தின் அருமை புரிஞ்சு செயல்படணும். மேலும் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் ராசி பூர்வ புண்ணியஸ்தானம், பாக்கியஸ்தானம் பல பெறுவதால் திருமண வாய்ப்புகள்லாம் கூடி வரும். சிலருக்கு மறு விவாகம் நடக்கும். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ஏற்றத்தாழ்வு அகலும். வட்டிக்கு வட்டி கட்டிய நிலை மாறும். செல்வாக்கால் மற்றவங்களால் மதிக்கக்கூடிய நிலைமை அடைவீங்க. நிறைந்த வருமானம் இருக்கும். அடமானத்தில் இருந்த நகைகள்லாம் மீட்கப்படும். புதிய அணிகலன்கள், அழகு ஆடம்பர பொருட்கள்லாம் வாங்கி மகிழ்வீங்க. தனவரவில் தன்னிறைவு உண்டாகும். பொருளாதார முன்னேற்றம் மகிழ்ச்சியை தரும். பல்வேறு விதமான யோக பலன்கள் வீடு தேடி வரும். வாழ்க்கை தேவைகள்லாம் படிப்படியாக பூர்த்தியாகும். நெருக்கடிகள்லாம் விலகும். கொடுக்கல் வாங்கல்லாம் சரளமாக இருக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் முயற்சிகள், எண்ணங்கள்லாம் பலிதமாகும். தடைப்பட்ட நல்ல முயற்சிகள்லாம் துரிதமாகும். தனத்தை பெருக்குவது பற்றிய, தன் குடும்பத்தை காக்கிறது பற்றிய சிந்தனையெல்லாம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கை அமையும். மனசில் திடமான சிந்தனைகள்லாம் தோன்றும். வெற்றி, புகழ், மதிப்பு, மரியாதையெல்லாம் கிடைக்க போகுது. எந்த ஒரு காரியத்திலுமே நீங்கள் துணிஞ்சு இறங்கி செயல்பட்டு வெற்றி பெறும் தைரியம் உங்களுக்கு உருவாகும். ஆன்ம வளம் பெருகும். உங்களை துரத்திய அசிங்கம், அவமானம், அதிர்ஷ்ட குறைபாடு இருந்த இடம் தெரியாத போக போகுது. தந்தையின் பூர்வீக சொத்துக்கள் உங்கள் பெயரில் மாற்றி எழுதப்படும். கணவன் மனைவி உறவில் அன்பு மிளிரும். பெண்களுக்கு பிறந்த வீட்டு சொந்தத்தில் கிடைத்த பங்கு புகுந்த வீட்டில் கௌரவப்படுத்தும். மேலும் பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதக்காரர்களுக்கு நீண்ட நாள் முயற்சிகள்லாம் வெற்றி தரும் வருஷம் இது. உங்களோட கற்பனைகள், கனவுகள்லாம் நனவாக போகுது. இளமையாக, பரபரப்பாக, சுறுசுறுப்பாக செயல்பட போகிறீங்க. முன்னேற்றமான மாற்றங்களாக ஏற்பட போகுது. இழந்த அனைத்து இன்பங்களையும் மீண்டு பெற போகிறீங்க. பங்கு சந்தை ஆதாயம் ரெட்டிப்பாக போகுது. அதிர்ஷ்ட வாய்ப்புகள்லாம் தேடி வரப்போகுது. எல்லா விஷயத்தையுமே நீங்கள் பொறுமையாக கையாளணும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் யாரையுமே முழுமையாக நம்பவே கூடாது. தொழிலில் சீரான முன்னேற்றம் உண்டாகும். ஊர் மாற்றம், நாடு மாற்றம்லாம் வரலாம். குலதெய்வம் மற்றும் முன்னோர்களின் நல்லாசிகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். பிள்ளைகளால் பெருமையும் மகிழ்ச்சியும் உண்டாகும். சொத்துக்கள், அழகு ஆடம்பர பொருட்கள் சேர்க்கை அதிகரிக்கும். சுப விசேஷங்கள்லாம் நடக்கும்.
தம்பதிகள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போகிறதால தேவையில்லாத பிரச்சனைகளெல்லாம் தவிர்க்க முடியும். அரசியல் பிரமுகர்களின் பொறுப்புகள்லாம் கூடும். மாணவர்கள் அக்கறையாக படிப்பாங்க. மேலும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதையுமே வெல்லக்கூடிய ஆற்றல் உண்டாகும் வருஷம் அது. எந்த ஒரு சூழ்நிலையிலுமே உங்களுக்கு சாதகமாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளும் ஆற்றல் உங்களுக்கு கூடும். நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள்லாம் நிறைவேற போகுது. எடுக்கும் முயற்சிகள்லாம் வெற்றி தரும். செல்வ செழிப்பில் மிதக்க போகிறீங்க. காது மூக்கு தொண்டை தொடர்பான ஆரோக்கிய கேடுகளை அறுவை சிகிச்சையால் தான் சரி செய்ய உகந்த நேரம் இது. வெளிநாட்டு முயற்சிகள்லாம் பலன் தரும். பொருளாதார நிலை நல்ல நிரந்தரமான உயர்வை ஏற்படுத்தி தரும். தாய் வழி சொத்தை பிரிக்கிறதுல இருந்த குறுக்கீடுகள்லாம் அகலும். விவகாரத்து வரை சென்ற வழக்குகள்லாம் திரும்ப பெறப்படும். திருமண விஷயத்தில் வேண்டான்னு ஒதுக்கிய வரனே சாதகமாக வந்து முடிய போகுது. அதிக வேலை பளுவால் உரிய நேரத்தில் சாப்பிட முடியாமல் அல்சர் போன்ற உடல் உபாதைகள்லாம் உங்களுக்கு வருங்கிறதால ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. பணிச்சுமை அதிகரிக்கும். உத்தியோகஸ்தர்கள்லாம் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறதுக்கு மேலதிகாரிகளின் சொல்படி நடக்கிறது முன்னேற்றத்துக்கு உதவும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றங்களால் மகிழும் வருஷம் இது. வருமானம், பெயர், புகழ், அந்தஸ்தெல்லாம் உயரும். ஒரு முக்கிய கோரிக்கைக்காக குலதெய்வத்துக்கு வேண்டுதல் வைப்பீங்க. ஒழுக்கமே உயர்த்துங்கிறத உணர்ந்து செயல்படுவீங்க. வேற்றுமொழி கற்பதில் ஆர்வம் அதிகரிக்கும் உங்களுக்கு. வேற்றுமொழி பேசும் நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. பெரிய தொகையை கடனாக கொடுக்கும் முன்பு பல முறை யோசிக்கணும். நீங்கள் பங்கு வர்த்தகங்கள்லாம் புத்திசாலித்தனத்தோடு செயல்படுத்துறது அவசியம். பெரிய முதலீடுகளை குடும்ப உறுப்பினர்களின் பெயரில் முதலீடு செய்கிறது நல்லது. வெளிநாட்டு வேலைவாய்ப்பெல்லாம் கைகூடும். கூட்டாளிகள் மற்றும் தொழிலாளிகளை அனுசரித்து போனால் நெருக்கடிகள் நிலைமையெல்லாம் சமாளிக்க முடியும். வாழ்க்கை துணையோடு இருந்த பனிப்போர் மறையுங்க. அரசியல்வாதிகள்லாம் மௌனமாக இருந்தால் மன நிம்மதி நிலைக்கும். விண்ணப்பிச்ச வீடு, தொழில் முன்னேற்ற கடன்லாம் கிடைக்கும். வீடு மாற்றம் அல்லது வேலை மாற்றம் ஏற்படும். பரிகாரமாக நீங்கள் பராமரிப்பு இல்லாத சிவாலயங்களில் பராமரிப்பு பணிக்கு உதவுறதும் தீபமேற்ற எண்ணெய் வாங்கி தரதும் நன்மை தரும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் குலதெய்வ வழிபாடை கண்டிப்பாக நீங்கள் மேற்கொண்டே ஆகணும். அது மட்டும் இல்லைங்க, எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் எந்த ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் கற்பக விநாயகருக்கு சிதறு தேங்காய் உடைச்சி வேண்டுதல் வச்சுட்டு அந்த வேலையை தொடங்குங்க. அது நல்லபடியாக நடந்தே தீரும். நன்மை கொண்டு வந்து மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், பயனுள்ளதாக இருந்திருக்கணும் நம்புகிறோம். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.